வெல்கம் டு அவர் சேனல் சமைப்பது சுகமி. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். டபுள் டக்கர் ஸ்வீட் தோசையும் டபுள் டக்கர் கார தோசையும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டபுள் டக்கர் ஸ்வீட் தோசை பார்ப்போம். இதுக்கு தேவையான அளவு மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதில் தேங்காயை துருவிட்டு அதில் நாட்டு சக்கரை போட்டு கொஞ்சம் ஏலக்காய் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பச்சை பயிரும் கடலைப்பருப்பும் வேக வச்சு அதில் லைட்டாக நாட்டு சக்கரை போட்டு எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு நெய் விட்டுக்கலாம். நெய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். கல் சூடாகட்டும். இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். கடையில் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த ஸ்வீட் தோசை செஞ்சு கொடுத்தா ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. மாவு தோசை மாவு பதத்துக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ் மாவாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். தோசைக்கல் நல்லா காஞ்சிடுச்சு. லேசாக நெய் பரப்பி விட்டுருவோம், தடவி விட்டுடலாம். ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊத்தப்பம்லாம் செய்வோம் இல்லைங்களா, அந்த பதத்துக்கு ரொம்ப பரப்பாமல் இந்த மினி தோசையாக பண்ணிக்கலாம். கொஞ்சம் லேசாக வேகட்டும். ஓரங்களில் அப்படியே கொஞ்சம் நெய் விடலாம். பாருங்கள், எல்லா இடத்துலையுமே ஹோல்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இப்போ இந்த பூரணத்தை அப்படியே பரப்பி விடலாம். இந்த கார்னரில் வராமல் இடையில மட்டும் நம்ம பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை கொஞ்சம் சிம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நெய் விட்டுட்டு லிட்டு போட்டு விட்டுடலாம். பாருங்கள், ஒரு நிமிஷம் ஆகிடுச்சு. சிம்மில் தான் வச்சுருக்கோம். இந்த ஆப்பத்துக்கெலாம் வேக விடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி திருப்பி போடாமல் இருக்குது. இன்னும் கொஞ்சம் வேகணும், வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த பூரணெல்லாம் கொஞ்சம் அமுங்குற மாதிரி கொஞ்சம் அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடுவோம். அப்போ தான் உதிராமல் வரும். லிட் போட்டு விடுவோம். பாருங்கள், நல்லா ஓரெல்லாம் வெந்திருக்கு. இதை அப்படியே எடுத்து இந்த தனியாக அப்படியே வச்சுருவோம். நம்ம அடுத்த தோசையை ரெடி பண்ணிவிடுவோம். கொஞ்சம் சுற்றி மட்டும் எண்ணெய் விட்டுக்குவோம், நெய் விட்டுக்குவோம். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுன்னா எல்லா ஹோல்ஸ் வந்துடும். பாருங்கள், இதில் நம்ம மசிச்சு வச்சுருக்க கடலைப்பருப்பு, பச்சை பயிறு, நாட்டு சக்கரை கலந்ததை அப்படியே பரப்பி விடுவோம் அந்த தோசைக்கு மாதிரியும். அப்போ சாப்பிடும்போது இது நெய்யோட இது எல்லா பூர்ணத்தையும் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களை அடிக்கடி கேட்குற அளவுக்கு தான் இருக்கும். இப்போ லிட் போட்டு விட்டுருவோம். பாருங்கள், இதுவும் ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு. இப்போ முன்னாடி நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த தோசையை எடுத்து அது மேலே அப்படியே கமுத்து விட்டுருவோம். கமுத்தி விட்டுட்டு இந்த மாதிரி இந்த ஓரங்களில் நம்ம இது மாதிரி அழுத்தம் கொடுத்துருவோம். பிரியாமல் இருக்கும். சுற்றி லேசாக எண்ணெய் மட்டும் விடுவோம். இப்போ இதை திருப்பி போடுவோம். அவ்வளோதான். இப்படியே ஒரு 2 பக்கம் 2 முறை திருப்பி போட்டு இந்த தோசையை நம்ம எடுத்துருவோம். இன்னும் ஏற்கனவே நல்லா குக் ஆகிடுச்சு. உள்ளே இருக்க பூரணமும் குக் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா அருமையாக வந்துடுச்சு. இதை அப்படியே எடுத்துருவோம். அவ்வளோதான். இப்போ நம்ம டபுள் டக்கர் கார தோசை செய்ய போகிறோம். அதுக்கும் நம்ம முதல்ல தோசையை ஊற்றிக்கலாம். அதே அளவு மாவு எடுத்து ஒரு தோசையை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஒரு நிமிஷம் பபிள்ஸ் வரட்டும். நம்ம கார தோசைக்கு கொஞ்சம் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கேரட்டு, கொஞ்சம் இட்லி பொடி எடுத்து வச்சுருக்கேன் நான். இப்போ இந்த தோசையில் பாருங்கள், கொஞ்சம் ஓரளவுக்கு மாவு வெந்து வந்திருக்கு. இந்த சமயத்தில் லேசாக இட்லி பொடி தூவி விடுவோம். அதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சம் பரப்பி விடுவோம். பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அது கொள்கிற அளவுக்கு ஓரளவுக்கு நம்ம ஆனியன் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த வெங்காயத்தை கொஞ்சம் அமுக்கி விடுவோம். இல்லை அப்படின்னா நம்ம திருப்பி போடும்போது வெங்காயம் உதிர்ந்து வந்துடும். ஓரளவுக்கு அமுக்கி விடுவோம். 1-2 வந்தால் பரவாயில்ல. லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வைப்போம். தோசைக்கு சுற்றி கொஞ்சம் எண்ணெய் விட்டுருவோம். இந்த ஆனியன் மேலேயும் கொஞ்சம் விடுவோம், நல்லாயிருக்கும்.
பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த கார தோசை சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக இந்த ஓரங்களில் வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். பாருங்கள் ஒரு 3/4 பதத்துக்கு வெந்திருக்கு. இந்த சூட்லேயே கொஞ்சம் வெந்துட்டு இருக்கும். இதை எடுத்து இதில் மாற்றி வைக்கலாம். அதே போல் 2வது தோசையை ஊற்றிக்கலாம். சுற்றி லேசாக எண்ணெய் விடுவோம். கொஞ்சம் மிளகாய் பொடியை அங்கங்கே தூவி விடுவோம். இது பெரியவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அது குட்டி பிள்ளைகள் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அங்கங்கே 1-2 வெங்காயம், 1-2 பச்சை மிளகாய். அதுங்களே இது சுற்றி ஓரளவுக்கு பாருங்கள் ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு. இந்த சமயத்தில் ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு கேரட் துருவலை போட்டு விடுவோம். இதுக்கு மேலே சுற்றி லைட்டாக ஆயில் விட்டுட்டு இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுவோம். உங்களுக்கு எல்லாமே இருக்கும். காரம் இருக்கும். இட்லி பொடி போட்டாலே ஒரு டேஸ்ட்டு தான். அது வீட்டில் பொடி போடுறது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கேரட் இருக்கும். ஒரு நிமிஷம் லிட் போட்டு விடுவோம். ஓகே, முன்னை விட இப்போ கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம முன்னாடி செஞ்சுருக்கோம் இல்லையா, இந்த தோசையை எடுத்து இது மேலே மெதுவாக போட்டு விடுவோம். அப்படியே எடுத்து அவ்வளவுதான் அப்படியே திருப்பி விடுவோம். கொஞ்சம் இப்போ இதுக்கு மேலே நம்ம ஓரங்களில் ப்ரெஸ் பண்ணி விடுவோம். நல்லா வெந்து வந்துடும். அவ்வளோதாங்க, நம்முடைய சிம்பிளான டபுள் டக்கர் கார தோசையும் ரெடி ஆகிடுச்சு. இதை இப்படியே மாற்றி வச்சுருவோம். பாருங்கள், டபுள் டக்கர் ஸ்வீட் தோசை ரெடி ஆகிடுச்சு. டபுள் டக்கர் ஸ்வீட் தோசை பாருங்கள், ரொம்ப அழகாக அந்த பூரணம் உள்ள குக்காகி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்து இது டபுள் டக்கர் கார தோசை. நீங்கள் இதையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா உள்ள நம்ம போட்ட வெங்காயம் கேரட் எல்லாம் குக்காகி சூப்பராக வந்திருக்கு. இதுக்கு எதுவுமே தொட்டுக்க சட்னி கூட வேண்டாம். அப்படியே வேணும் அப்படின்னா இட்லி பொடியை வச்சுக்கிட்டாலே சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு தெரியப்படுத்துங்க. கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.